ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அழகான ஒரு 3 வார்த்தை. ஓகேயா? ஸோ இம்மொபைல்னா நகராமல் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு தான் இம்மொபைல் அப்படின்னு பேர். அதெல்லாம் நகர முடியாது, மொபைல் ஆகி போயிட்டே இருக்கணும், அது வந்து இம்மொபைல். ஓகேயா? ஸோ அது அப்படியே ஸ்டே ஆகிருக்கும், என்ன மோஷன்லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, அதுதான் வந்து இம்மொபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ சாட் இம்மொபைல் ஃபார் அ லாங் டைம். அவன் எங்கேயுமே நகராமல் அதிக நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தான். ஓகேயா? அதுதான். நெக்ஸ்ட் வந்து இம்மோடஸ்ட் அப்படின்னா ஒரு பணிவு இல்லாமல், ஒரு டீசென்சியே இல்லாமல், ஒரு டீசென்ட் இல்லாமல் இருக்கிறது. ஓகேயா? ஸோ அதுதான் வந்து இம்மோடஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டென்ஸ் பாருங்கள். ஹீஸ் இம்மோடஸ்ட் பர்சனாலிட்டி. அவனுடைய பர்சனாலிட்டி எப்படி இருந்துச்சாமா? அவனுடைய பர்சனாலிட்டி வந்து ஒரு இம்மோடஸ்ட் பர்சனாலிட்டி, ஒரு பணிவு இல்லாமல் ஒரு டீசென்சி இல்லாத ஒரு பர்சனாலிட்டி. சரியா? நெக்ஸ்ட் வார்த்தை இம்மென்ஸ்னால் அளவு கடந்த, கிரேட், லார்ஜ் இன் சைஸ், லார்ஜ் இன் அமௌண்ட், லார்ஜ் இன் டிகிரி. ஓகேயா? ஸோ அதுதான் வந்து இம்மென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டென்ஸ் பாருங்கள். தி இம்மென்ஸ் ப்ரெஷர் ஆஃப் த டீப் ஓஷன். ஓகே, டீப் ஓஷனில் எப்படி இருக்கும் ப்ரெஷர்? இம்மென்ஸான ப்ரெஷர், அளவு கடந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஹி ஹேட் அன் இம்மென்ஸ் appetite. ஓகே, அவனுக்கு அந்த பசி எப்படி இருந்துச்சாமா? அளவு கடந்த ஒரு பசி இருந்துச்சு, ஒரு இம்மென்ஸ் appetite. ஓகே, appetiteனா அதுதானே. நெக்ஸ்ட்டு தி இம்மென்ஸ் பியூட்டி ஆஃப் தி சன்செட். அந்த சன்செட்டோடைய பியூட்டி எப்படி இருந்துச்சா? ஒரு அளவு கடந்த அழகு. ஓகே, அதுதான் வந்து இம்மென்ஸ் பியூட்டி. சரியா? ஸோ கரெக்டாக இந்த 3 வார்த்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்மொபைல், இம்மோடஸ்ட், இம்மென்ஸ். எடிட்டோரியலில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகும். கரெக்டாக நோட் பண்ணி நோட்டு போட்டு எழுதுகிறவங்களா இருந்தால் நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. இல்லை மை மைண்ட் இஸ் 16 GB மெமரி கார்டு அப்படின்னா யூ கேன் ஸ்டோர். ஓகேயா? பாய். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.